தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று அனைவராலும் போற்றப்படும் புகழ்பெற்ற மூத்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக சனிக்கிழமை காலமானார். அவரின் இந்த திடீர் மறைவு ஒட்டுமொத்த தென்னிந்திய திரைத்துறையினரையும் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோயில் பகுதியில் பிறந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தனது தனித்துவமான வசனங்களாலும் எளிய மனிதர்களின் யதார்த்தமான வாழ்வியல் நகைச்சுவைகளாலும் கட்டி போட்ட ஒரு மாபெரும் சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் நேரில் வருகை தந்து கண்ணீர் மல்க தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். நுங்கம்பாக்கம் பகுதி முழுவதும் அஞ்சலி செலுத்த திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்களின் கூட்டத்தால் அந்த பகுதியே சோகமயமாக காணப்பட்டது. அவரது இறுதி சடங்குகள் முறைப்படி செய்யப்பட்ட பின்னர் தமிழ் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழக அரசின் சார்பில் 72 குண்டுகள் முழங்க முழு அரச மரியாதை செய்யப்பட்டது. காவலர்களின் இந்த மரியாதையை தொடர்ந்து அவரது இல்லத்தில் இருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்தை நோக்கி இறுதி ஊர்வலம் தொடங்கியது. இந்த ஊர்வலத்தில் பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று தங்கள் அஞ்சலியை செலுத்தினர். ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கும் நிலையில் ஜொகூர் மாநில தேர்தலில் 18 இந்திய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். பிரிகாத்தான் கூட்டணியில் 5 இந்தியர்களும், பரிசான் கூட்டணியில் 4 இந்தியர்களும், பக்காத்தான் கூட்டணியில் 4 இந்தியர்களும், பெசாமா கட்சியில் 2 இந்தியர்களும், மூடா கட்சியில் ஒருவரும், சுயேட்சையாக 2 என மொத்தம் 18 இந்திய வேட்பாளர்கள் 14 வெவ்வேறு சட்டமன்றங்களில் போட்டியிடுகின்றனர். பிரிகாத்தான் கூட்டணியில் MIPP கட்சியின் டாக்டர் ஏ அறிவேந்திரன் பெமானிஸ் சட்டமன்றத்திலும், பாலோ சட்டமன்றத்தில் டி ஜீவக்குமார், பெர்மாஸ் சட்டமன்றத்தில் வேலா தீபகுமாரன், புக்கிட் சட்டமன்றத்தில் லீனா மனோ, கோத்தா இஸ்கண்டா சட்டமன்றத்தில் அண்ணா பிரவீனா என பிரிகாத்தான் போட்டியிடும் சட்டமன்றங்களில் 5 இடங்களில் இந்தியர்கள் போட்டியிடுகின்றனர். பக்காத்தான் கூட்டணியில் PKRின் சி சுப்பிரமணி புக்கிட் கெப்போங் சட்டமன்றத்திலும், குணா பாலகிருஷ்ணன் லயாங் சட்டமன்றத்திலும், DAPயின் டாக்டர் ஏ ரூபன் பாலோ சட்டமன்றத்திலும், ஸ்கூடாய் சட்டமன்றத்தில் கார்த்தியாயினி ஜெயபாலனும் பக்காத்தான் போட்டியிடும் சட்டமன்றங்களில் 4 இடங்களில் போட்டியிடுகின்றனர். பரிசான் கூட்டணியில் மாயிகாவின் கே ரவீன்குமார் கெமேலா சட்டமன்றத்திலும், ககாங் சட்டமன்றத்தில் வி ருகேந்திரன், புக்கிட் பத்து சட்டமன்றத்தில் ஆர் குமரன், பெர்லிங் சட்டமன்றத்தில் பி பன்னீர்செல்வம் என பரிசான் போட்டியிடும் சட்டமன்றங்களில் 4 இடங்களில் இந்தியர்கள் போட்டியிடுகின்றனர். புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட பெசாமா கட்சியிலிருந்து புத்ரி வங்சா சட்டமன்றத்தில் நிக்கோலஸ் பவுல் வின்சன், புக்கிட் பத்து சட்டமன்றத்தில் தமிழி கோபாலகிருஷ்ணன் என பெசாமா போட்டியிடும் 15 சட்டமன்றங்களில் 2 சட்டமன்றங்களில் இந்தியர்கள் போட்டியிடுகின்றனர். மூடா கட்சியிலிருந்து புக்கிட் பத்து சட்டமன்றத்தில் பிரேமானந்த், சுயேட்சையாக புக்கிட் நானிங் சட்டமன்றத்தில் ஜெகநாதன், பாலோ சட்டமன்றத்தில் ஜி கமலேஸ்வரன் என 2 போட்டியிடுகின்றனர். பாலோ சட்டமன்றத்திலும் புக்கிட் பத்து சட்டமன்றத்திலும் போட்டியிடும் மூவருமே இந்திய வேட்பாளர்கள் என்பதால் போட்டியிடும் 18 இந்திய வேட்பாளர்களில் 2 இந்திய வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோயில் விவகாரங்களில் கருத்துக்களை வெளியிடும் போது பொறுப்புடன் பேச வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பப்பராயுடு வலியுறுத்தியுள்ளார். ஸ்லாங்கூரில் புதிதாக கட்டப்படும் குடியிருப்பு பகுதிகளில் கோயில்களுக்கு நிலம் வழங்குவதை கட்டாயமாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரிக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஸ்லாங்கூர் அரசு முறையான, தெளிவான மற்றும் சமூக நலனை முன்னிறுத்தி செயல்பட்டிருப்பதாக வி பப்பராயுடு கூறினார். பாஸ் கட்சியின் இப்படியான கருத்துகள் பல்லின மக்களிடையே இருக்கும் சமத்துவத்தை சீர்குலைப்பதாக அவர் கூறினார். சமூகத்தின் தேவையை அறிந்து ஸ்லாங்கூர் மாநில அரசு நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் புதிதாக கட்டப்படும் குடியிருப்பு பகுதிகளில் சமய வழிபாட்டு தலங்களுக்கான தனி நிலம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் ஸ்லாங்கூர் மாநில அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நடைமுறை அரசு குடியிருப்பு பகுதிகளிலும் கடைபிடிக்கப்படும் என்று வி பப்பராயுடு உறுதியளித்தார். ஜொகூர் மாநில தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வழங்காமல் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே பரிசான் வழங்கி வருகிறது என்று புக்கிட் பத்து சட்டமன்ற மாயிகா வேட்பாளர் RK குமரன் தெரிவித்துள்ளார். மாயிகா சொன்னதை செய்வோம், செய்ய முடியாததை சொல்ல மாட்டோம் என்று RK குமரன் கூறினார்.
கடந்த 2022 ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் வேட்பாளர் எஸ் சுப்பையா பக்காத்தான் வேட்பாளர் ஆர்தர் சியோங் சென் இடம் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். புக்கிட் பத்து சட்டமன்றத்தை மீண்டும் மஇகா கைப்பற்றும் என்று மஇகா வேட்பாளர் RK குமரன் தெரிவித்துள்ளார். புக்கிட் பத்து சட்டமன்றத்தில் பக்காத்தான் வேட்பாளராக ஆர்தர் சியோங் சென், மூடா கட்சியின் வேட்பாளராக பிரேமானந்த், பசாமா கட்சியின் வேட்பாளராக தமிழி கோபாலகிருஷ்ணன், சுயேட்சை வேட்பாளராக டத்தோ கமாரு ஜமான் அலி, மஇகா வேட்பாளராக RK குமரன் என 5 முனை போட்டி நிலவுகிறது. ஜொகூர் தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத மாநில தொகுதிகளில் அம்னோ அல்லது பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு பாஸ் கட்சி தனது உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. அம்னோ ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கட்சி உறுப்பினர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் அந்த இலக்கை அடைவதற்கான தளமாக பரிசான் நேஷனல் உள்ளது என்றும் தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத மாநில தொகுதிகளில் அம்னோ அல்லது பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள், ஆனால் பக்காத்தான் ஹரப்பானுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று அவர் கூறியதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜொகூர் மாநில தேர்தலில் 56 இடங்கள் போட்டியிடப்படுகின்றன. இதில் எளிய பெரும்பான்மைக்கு 29 இடங்கள் தேவை. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் கீழ் பாஸ் கட்சி 11 இடங்களிலும், பெசாத்து கட்சி 16 இடங்களிலும், மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP 5 இடங்களிலும், பெஜுவாங் 1 இடத்திலும் போட்டியிடுகின்றன. பவாசான் நெகாரா கட்சியும் கராக்கானும் மாநில தேர்தலில் போட்டியிடவில்லை. பரிசான் நேஷனல் கூட்டணி அனைத்து 56 இடங்களிலும் போட்டியிடும். மேலும் எந்த ஒரு தேர்தல் ஒத்துழைப்பின்றியும் அல்லது வேறு எந்த கட்சியுடனும் அரசாங்கம் அமைப்பும் திட்டங்கள் இன்றியும் தனித்து போட்டியிடும் என்று தனது முடிவை மீண்டும் அது உறுதிப்படுத்தியுள்ளது. பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியும் அனைத்து 56 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. DAP கட்சியைச் சேர்ந்த மெங்கிபோல் சட்டமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் சியூ சோங் சின் பரிகாத்தான் நேஷனல் நிறுத்தியுள்ள 33 வேட்பாளர்களின் அடிப்படையில் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் இடையே ஒரு மறைமுக புரிதல் இருப்பதாக நேற்று கூறப்பட்டது. அடுத்த மாநில அரசை பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் அமைப்பதை தடுக்க வாக்காளர்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும் என்று சியூ வலியுறுத்தியிருந்தார். இதற்கிடையில் வரும் நாட்களில் வெளியிடப்படவுள்ள ஜொகூர் தேர்தலுக்கான கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் பல ஆச்சரியங்கள் இருக்கும் என்று பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் சூசகமாக தெரிவித்துள்ளார். ஜொகூர் மாநில தேர்தலில் பாஸ் கட்சியை விடவும் வலுவான ஆதரவாளர்கள் பெர்சாத்து கட்சியில் இருப்பதால் பாஸ் கட்சியின் ஆதரவு பிரச்சாரம் இல்லாமலேயே பெர்சாத்து தேர்தலை எதிர்நோக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ அஸ்மின் அலி பாஸ் கட்சிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஒரே கூட்டணியில் இருந்தாலும் பெர்சாத்துவுக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வின்மையால் பாஸ் கட்சியின் தலைமை முழுமையாக பெர்சாத்துவிடம் இருந்து விலகி இருப்பது தேர்தல் அரசியலுக்கு நல்லது அல்ல என்று டதஸ்ரீ அஸ்மின் அலி பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்குக்கு வலியுறுத்தியுள்ளார். பரிகாத்தான் சின்னத்தில் பெர்சாத்து போட்டியிடும் என்பதில் பெர்சாத்து உறுதியாக இருக்கிறது. அதற்கு பரிகாத்தான் தலைமை ஒத்துழைக்க வேண்டும். பரிகாத்தான் கூட்டணியின் தலைமையை பொறுப்பேற்றிருக்கும் பாஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சிகளை சரிசமமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று டதஸ்ரீ அஸ்மின் அலி பாஸ் கட்சிக்கு நினைவூட்டினார். தேர்தலுக்கு பின்னர் பரிகாத்தான் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான சர்ச்சைகள் சுமூகமாக தீர்க்கப்படும் என்றும் டதஸ்ரீ அஸ்மின் அலி நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.